வணக்கம் மக்களே. இன்றைக்கி மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தகவல் தான். நம்ம பட்ஜெட் தாக்கலில் மதிப்புமிகு மகளிர் தொகையான 2500 அறிவிப்பு வரலை அப்படின்னாலும் உரிமை தொகைக்கான அதை அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபா கூட இதுவரையும் நான் வாங்கலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அவங்களுக்கு நிராகரித்த ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்லைனில் பதிவு செய்யுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் அந்த மகளிர் உரிமை தொகைக்காக புதுசாக விண்ணப்பங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதை எதன் மூலமாக விண்ணப்பிக்கலாம், எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீப்பாக சொல்லியிருக்கேன். நிறைய மகளிர் உரிமை தொகை வந்துடும் அப்படின்னு கிட்டத்தட்ட 3-4 மாத காலங்களாக எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் இந்த 2500 ரூபா அப்படின்றது ஒரு பெரிய புதிராகவே இருந்துகிட்ருக்கு. எந்த மந்த்தில் ஏறும், எந்த மந்த் கிரெடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சில நிதி சுமைகளை சரி செஞ்சுட்டு அதுக்கான நிதிகளை ஒதுக்கிட்டு நீண்ட காலம் அதை தொடரணும் அப்படின்றதுக்காக இந்த 2500 ரூபா அறிவிப்பை நாங்கள் தேக்கி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தேக்கி வச்சுருந்தாலும் அந்த 1000 ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2500 ரூபா உண்டு அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 2500 ரூபா இது புதுசாக வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுற மகளிர் எல்லாருமே ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீப்பாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், நலத்திட்டங்கள் இதை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு எல்லாமே சேரும். அப்போ தான் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணி எப்படியெல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகையை பெறலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரேஷன் கார்டை பற்றின முக்கியமான டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். ரேஷன் கார்டை வச்சு தாங்க இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டமான 2500 ரூபா பணம் எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரேஷன் கார்டு டீட்டெயில் என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக எல்லாருமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம இருக்கிற மக்கள் அனைவருமே அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடையில் போயிட்டு அந்த ரேஷன் கார்டில் கண், கருவிழி, கைரேகை இது எல்லாத்தையுமே எல்லாரும் ரினிவல் பண்ணிக்கோங்க. இகேஒய்சி அப்படின்னு சொல்கிறத எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ ரேஷன் கார்டில் அத்தனை பேருமே கண், கருவிழி, கைரேகை எல்லாத்தையுமே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருடங்களுக்கு ஒன்ஸ் 10 வருஷத்துக்கு ஒன்ஸ் அந்த ஆதார் கார்டில் உள்ள கைரேகை ரினிவல் பண்ண சொல்லியிருக்காங்க. அது சட்டப்படி இப்போ ரேஷன் கார்டுக்கும் கொண்டு ஏன்னா ரேஷன் கார்டை வச்சு தான் நம்மளோட ஃபேமிலியை கவர்மெண்ட் சைட்லேருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நம்ம ரேஷன் கார்டில் உள்ள மெம்பர்ஸ் என்னென்ன வேலை செய்கிறோம், என்னென்னலாம் வரி கட்டுறோம் அப்படின்றத அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு தான் ஒரு ஆதாரமாக நம்மளுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமே நம்மளோட ரேஷன் கார்டு தான். கண்டிப்பாக இந்த மதிப்புமிகு மகளிர் பணமானது கூடிய விரைவிலேயே எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த 2500 ரூபா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சைட்லேயுமே ஒரு சில மாவட்டங்களில் அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத டீப்பாக வீடியோவில் பார்ப்போம். ஒரு சில பேர் இதுவரையும் நான் 1000 ரூபா பணம் கூட வாங்கலைங்க, எனக்கு இது 2500 ரூபா கிடைக்குமா இந்த கவர்மெண்ட்டில் டிவிக்கு ஆட்சியில் அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுப்புகிறாங்க. கண்டிப்பாக அது வாங்கலாம். அவங்க சொன்ன நிபந்தனைகள் நம்ம உட்பட்டு நம்ம வாங்காமல் நம்ம பெயர் நீக்கப்பட்டிருந்தால் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் நம்ம இந்த 2500 ரூபாயை பெற்று பயனடையலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது இந்த கவர்மெண்ட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதிலேயே அப்ளை பண்ணுங்கள். திரும்பவும் அந்த ஓடிபி நம்பருக்கு எந்த ஃபோன் நம்பரை ரேஷன் கார்டில் இணைச்சிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர்லேயே உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமான உங்கள் அறிக்கை சேர்ந்துச்சா, அது நிராகரிக்கப்பட்டுச்சா, இல்லை அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்றத மெசேஜையும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த 2500 ரூபா வந்துடும் அப்படின்றது எதனால் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னா கூடிய விரைவிலேயே இந்த 2500 ரூபாய்க்கான நிதியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வாங்கவும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் கிட்டத்தட்ட இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதத்தில் இந்த 2500 ரூபா மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் எல்லாரோட கணக்குலையுமே வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டிவி காட்சியில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே இதை பற்றின பேச்சுவார்த்தைகளை தான் முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. இது ஒரு பேசு பொருளாகவே போயிட்டுருக்கு. மதிப்புமிகு மகளிர் திட்டமான 2500 ரூபா அப்படின்றது நான் தேர்தல் அறிக்கையில் முன்வைத்து எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையாக அதை எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஒரு சில மாவட்டங்கள் கோவை இந்த மாதிரி மாவட்டங்களில் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க.
அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ உள்ள அப்ளிகேஷன்ஸ் வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்றது மாதிரி மாற்றிருக்க மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றத இப்போ மதிப்புமிகு மகளிர் தொகையாக நம்ம டிவிக்கு ஆட்சியில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அந்த tn.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அதை வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்துலலாம் முன்ன போல் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து வசூல் பண்ணுற மாதிரியும் இப்போ எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட காலத்துக்கு இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான 2500 ரூபா அப்படின்றது கிட்டத்தட்ட 15 வருஷ காலங்கள் நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம். அந்த ஆட்சியில் இந்த நீண்ட காலம் வந்து 2500 ரூபா எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே வரவு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த நிதி நிலைமைகளை சரி செஞ்சு நிதியை திரட்டிட்டு அதுக்கப்புறம் இதை செய்வோம், வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை கேட்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவில் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். கோவையில் கலெக்டர் அலுவலகத்தில் வாரத்தில் திங்கட்கிழமை நடைபெறும் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மட்டுமே பொதுமக்களிடம் நேரடியாக மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. இந்த சூழலில் கோவையில் கடந்த 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை கேட்டு 5000 பேர் விண்ணப்பித்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது கோவை மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை கேட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவில் வந்து இணையதளத்தில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது உண்மைதாங்க. ஏன் அப்படின்னா, முதலமைச்சர் வந்து குறைதீர் முகாம் அப்படின்னு போட்டு அவங்க வந்து மக்களோட குறைகளை என்னென்ன அப்படின்றத கேட்கும்போது கிட்டத்தட்ட 5000 பேர் வந்து இதுக்கான மகளிர் உரிமை தொகை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. அதன்படி தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்ததும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 1.31 கோடி மகளிர் பயன்பெற்று வருகிறார்கள். இதில் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 4 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பயனடைந்தனர். கோவை மாவட்டத்தை பற்றி தான் இப்போ போட்டிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் மேலான மகளிர் பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் பணத்தை கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற்று கொண்டு இருக்கின்றனர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் இந்த குறைதீர் முகாமும் நடைபெற்றுட்டு இருக்கு. அதில் வந்து மாதந்தோறும் நடைபெறும்போது இந்த 5000 பெண்களுக்கு மேலே புதுசாக விண்ணப்பங்களை அப்ளை பண்ணியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறது தாங்க. ஏன் அப்படின்னா, அப்ளை பண்ணோம் அப்படின்னா புதுசாக உள்ளவங்களுக்கு வந்து நிறைய பேர் 1000 ரூபா பணம் வாங்கலை அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து மன வருத்தத்தோடையே அப்ளை பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த 2500 ரூபா இது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. அடுத்து, இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 என உயர்த்தி வழங்கப்படும் என்று விஜய் தலைமையிலான தாவேகா வாக்குறுதி அளித்தது. இந்த சூழலில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாத காலங்கள் ஆகியுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்துவது எப்போது உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே அதிகமாக உள்ளது. இதனிடையே எப்போது வேண்டுமானாலும் அரசு அறிவிக்கும் என்ற நம்பிக்கையில் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கும் குடும்ப தலைவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே திடீர்னு அறிவிக்க போகிறாங்க 2500 ரூபா அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மகளிர்கள் வந்து கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த ரேஷன் கார்டை பற்றி நம்ம சேனலில் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த ரேஷன் கார்டில் NPHH கார்டுக்கு மட்டும்தான் இந்த 2500 ரூபா வந்து அவங்க நேம் நீக்கப்படும் அப்படின்றத பற்றியும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மற்ற PHH AAY கார்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இது உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 2500 ரூபா எந்த தங்கு தடையும் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கோவை மாவட்டத்தில் கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் 5000 பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து அரசு அதிகாரிகள் கூறுகையில், மகளிர் உரிமை தொகை கேட்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவில் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். தற்போது கோவை கலெக்டர் அலுவலகத்தில் வாரத்தில் திங்கட்கிழமை நடைபெறும் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மட்டுமே பொதுமக்களிடம் நேரடியாக மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. இதற்காக தனி மேஜை போடப்பட்டுள்ளது. இணையதளத்தில் பதிவு செய்தாலும் நேரடியாக பதிவு செய்தாலும் சென்னை தான் சம்பந்தப்பட்ட விண்ணப்பம் செல்லும். பின்னர் அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய கோரி சென்னையிலிருந்து சம்பந்தப்பட்ட மாவட்டம் மற்றும்
ஒரு சில வட்டாட்சியர் கோட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றார்கள். கவர்மெண்ட் தரப்பிலிருந்து அது சென்னைக்கு தான் அந்த மேலிடமான நம்ம சென்னைக்கு அனுப்பப்படும். அந்த எந்தெந்த பிரிவோ அதுக்கு அவங்க அனுப்பி அந்தந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கா, அந்த விண்ணப்பங்களில் உள்ளவங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்களா, ரேஷன் கார்டை வச்சு தான் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தந்த மாவட்டத்துக்கும் அனுப்பி கலெக்டர் ஆஃபீஸ் அந்தந்த ஃபார்ம்ஸை அவங்களோட அப்ளிகேஷன்ஸை செக் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்கலாமா. கிட்டத்தட்ட 7 கட்டமாக அது அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு அதை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஆராய்ச்சி செய்து தான் அதை எல்லாத்தையுமே கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கோவை மாவட்டத்தில் தான் இந்த நியூஸ் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோவை மாவட்டத்தில் குறைதீர் முகாம் நடைபெற்றுருக்கு. அந்த குறைதீர் முகாமில் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 கேட்டுட்ருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2500 எப்போது உயர்த்தப்படும்? மகளிர் உரிமை தொகை உயர்வு என்பது இப்போதைக்கு அரசு சாத்தியமில்லை என்பது நிதி நிலைமை மற்றும் அமைச்சர்களின் பதில்களை பார்க்கும்போது தெரிகிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கலின் போது பேசுகையில் மாநிலத்தின் நிதிநிலை நிலையில்லாமல் உள்ளது என்று சொல்கிறார். அதாவது மரிய வில்சன் நிதியமைச்சர் மாநிலத்தோட நிதி நிலைமை நிலையில்லாமல் இருக்குது, சரியில்லை, அதை நாங்கள் சரி செய்யவே கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகும் அப்படின்ற நிலைமையில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மகளிர் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுனால அதுக்கான இணையதளத்தை வெளியிட்டு அதுக்கு நாங்கள் முழுவீச்சில் அந்த பரிசீலனையை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கான பணிகளை நாங்கள் செய்யாமல் இல்லை, செஞ்சுட்டே இருக்கோம். எப்போ அதை சரி செய்கிறோமோ கண்டிப்பாக அதை அப்போ நாங்கள் எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணி அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வரவு வச்சுருவோம் அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து மக்களுக்கு சொல்கிறாங்க. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்ச வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடனும் கூடிய கருவூல பெட்டி எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டு விட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் நிதி ஒருங்கிணைப்பு பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்றார். அந்த வகையில் 2028ஆம் ஆண்டிற்குள் நடைமுறைக்கு வர வாய்ப்பு உள்ளதாகவே சொல்கிறார்கள். அதாவது 2028ஆம் ஆண்டிற்குள் அது வாய்ப்பு வந்துடும், 2500 வரவு வைக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு தரப்பில் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்குள் அந்த அறிக்கை அமைச்சர்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கும்போது எல்லாரோட விண்ணப்பங்களையும் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2-3 மாத காலங்களுக்குள்ளே அது எல்லாரோட அக்கௌண்ட்டுக்குமே வரவு வச்சுருவாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு மக்கள் சொல்லிக்கின்றனர். அதனால் ஒரு சில வட்டாரங்களில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்களுக்குள்ளே இந்த 2500 அப்படின்றது எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு பட்ஜெட் தாக்கலில் 10 டாப் 10 நியூஸில் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓய்வூதியத்தை நம்ம கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஓய்வூதியம் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓய்வூதியம் அப்படின்றத பற்றி தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பட்ஜெட்டில் இடம்பெற்றதே மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் தான். இந்த மதிப்புமிகு மகளிர் தொகை அப்படின்ற திட்டம் வருத்தப்படக்கூடிய விஷயமா பட்ஜெட் தாக்கலில் அவங்க அந்த தகவலை அவங்க பட்ஜெட் தாக்கலில் கொடுக்கல. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வூதியம் அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டமும் கிட்டத்தட்ட 3 மாத காலங்களுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை யாரையும் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிவிக்கு ஆட்சியில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் முக்கியமான மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவசங்கள் இதை பற்றின வீடியோ தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.